ஸோ பில்டிங்கை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டாச்சு. இது மேபி பார்ட் 2 வீடியோ வரும்னு யோசிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஆல்ரெடி பர்ச்சேசிங் பண்ணியிருந்து. ஸோ பில்டிங்கை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறது. அதை நான் ஆல்ரெடி பார்த்த பில்டிங் தான், பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இனிஷியலாக என்னோட பர்பஸுக்காண்டி பார்க்க போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன எனக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி கிடக்கு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் வேண்டது அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். இங்கே வெளியில் நிற்கிறேன், ரோட்டடியில், மெயின் ரோட்டில். சரியா? எஸ், ஃபைனலி நாங்கள் 3 பேரும் செட் ஆகிட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம். வந்து அது பில்டிங் ஆல்ரெடி என்னத்துக்காக பார்க்குறேன் என்ன இதுன்றது நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் திருப்ப. ஆக்சுவலி என்ன சொன்னால் ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஒன்றை பில்ட் பண்ணலாம் எங்களோட ஏரியாவில்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அதுக்கு நம்ம ஒரு லொக்கேஷன் தேவை. அதுக்காக தான் இந்த பில்டிங் பார்க்க வந்திருந்தோம். சேம் அது என்னோடய லொக்கேஷனில் தான் வடமராட்சியில் இந்த பில்டிங்கும் இருக்குது. ஸோ முதல்ல இனிஷியலாக போய் அங்கே என்னென்ன இருக்குது, அங்கே செட்டப் எப்படி இருக்குது, அங்கே நான் போய் என்ன மாதிரி எல்லாம் அதை எனக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் இனிஷியலாக நாங்கள் போனது. ஸோ அதாவது இந்த ஹாலிடே நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு 1 year கிட்ட ஆகும். 2024 நியூ இயர் அந்த டைம் தான் நான் இந்த லொக்கேஷன் பார்க்க போனேன், சித்திரை புத்தாண்டு டைம். ஸோ பில்டிங்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு வேண்டியதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ மிச்சமெல்லாம் எங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை பொறுத்தது. அஃப்கோர்ஸ் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க அது இப்படி இருக்கிற இடம் சேஞ்ச் ஆகிருக்குன்றது கட்டாயம். ஸோ இனிஷியலாக எங்களுக்கு பர்சனல் மீட்டிங் ரூமாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் என்வைரன்மெண்ட் சென்டராக வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷல் இவெண்ட்டுவல் இல்லாட்டிக்கு மீட்டப் செய்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக இருக்கட்டும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ளக். ஸோ கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்ற ஒரு கான்செப்ட்னு சொன்னால் கட்டாயம் ப்ளக் தேவை. இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் செய்கிற வேலையே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ காற்று தான் முதல்ல முக்கியமான விஷயம். ஸோ ஃபேன் மெயினாக இருக்குது. அதை விட முக்கியம் காற்றுன்னு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால் எண்ணெய் என்னத்துக்கு இருக்குது. சும்மா திறந்தால் இயற்கையான காற்று, நேச்சுரல் காற்று. எப்படின்னு சொன்னால் மரம் அந்த ஒரு சைடெல்லாம் ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. எண்ணெயில் திறந்தால் மட்டும் காண கிஸ் காற்று வரும் உண்மையாக. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் எனக்கு இனிஷியலாக பார்த்த உடனே பிடிச்சி. நான் முதலாக பார்க்கும்போது இருந்த ஐடியான்றது என்னோடய பர்சனல் பர்பஸுக்காக நான் அதை போகலை. இதுக்கு முன்னாடி நான் இங்கே போயிருக்கேன். பட் அப்போ என்னோடய பர்சனல் பர்பஸுக்காண்டி நான் போகலை, எனக்கு அங்கே ஸ்டடீஸ் பர்பஸுக்காண்டி போனேன். ஸோ அப்போ என்னோட இந்த என்வாயர்மெண்ட் எனக்கு அப்போ இப்படியான விஷயங்கள் ட்ரிகர் பண்ணலை. பட் இப்போது ஸோ சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்கமிங் வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நான் பில்ட் பண்ணிட்டு போயிருக்கேன், இனிஷியலாக என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்திருக்குன்றதெல்லாம் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவேன். ஆஃப்டர் 1 year இருக்கலாம் இது நான் அப்படி ஷெடியூல் பண்ண போகிறது ஆஃப்டர் 1 year. ஸோ இங்கே நான் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு வேண்டிய கபர்டாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக நாங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் அப்கமிங்கில் பார்த்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பில்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்குது என்ன எதுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நேச்சுரல் வியூன்றது எவ்வளோ தான் சொன்னாலும் நமக்கு ஒரு ப்ளசண்டான ஒரு காமான ஃபீலை தரது அந்த என்வைரன்மெண்ட் தான். ஸோ அதெல்லாம் இங்கே எனக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது சீரியஸாக. ஸோ இந்த லொக்கேஷன் நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்த இருந்து ஒரு கொஞ்சம் கதைக்கிறதுக்கு இருக்குது. நீ இதை பற்றி என்னலாம், இதை வச்சு என்னென்ன செய்யலாம், அப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், இப்படி அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆளை வீட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் என்னோடய அடுத்த ஃப்ரெண்டு இதில் இருக்காளே நிவேதினியோட நான் அவளோட வீட்டை போயிட்டேன். ஸோ அவங்களோட வீட்டை போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றை கூட எனக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலாக வாங்கி தந்திருந்தேன். ஸோ அதையும் குடிச்சிட்டு அவங்க என்னோட ஒரு பெரிய ஃபேன் அங்கே இருக்கா, என்னோடய ஃபேனுன்னு சொல்லல, அது என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அங்கே இருக்காங்க, அவங்களோட அம்மா. ஆளையும் வீடியோ எடுத்து வீடியோவில் போட்டு விடுறேன். இவதான் என்னோட பெரிய சப்ஸ்கிரைபர். என்னோட எல்லா வீடியோவும் பார்க்குற ஒரே ஒரு ஆள். வெக்கப்படுற மூத்த வர இவளை என்னோட வீடியோ பார்க்குறோம் இல்லையா, அவங்களோட அம்மா ஷோராக பார்த்துருவா. அது தேங்க்யூ. இப்போ நான் அவருக்கு சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ அம்மா. ஸோ நிவேதினி இந்த அம்மா. ஸோ அவளோட கொஞ்சம் நேரம் கதைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேக் டு மை ஹோம். ஸோ இதான் இனிஷியலாக இந்த நாள் நான் செய்த வேலை. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, until that's me, Sharmila. Bye. என்ன எந்த ப்ளாக்ல வர மாட்டீங்களா நீங்கள்? படி சரி
எங்க அது